Praise the Lord. Good morning. Jesus Army Fellowship. Today, Word of God. மார்க் 11 அதிகாரம் 24 நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு பயமும் உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஜெபத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தோடு ஜெபித்த ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு இந்த நாளில் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி ஜெபிக்கணும்னா, நம்முடைய விசுவாசம் ஜெபிக்கும் போது நல்ல ஒரு நம்பிக்கையோடு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நம்ம ஜெபிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சரியான நோக்கத்துடன் நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு தேவைகளை சந்திப்பார். இச்சைகள் நிறைவேற நம்ம ஜெபித்தா அந்த ஜெபம் கேட்கப்படாது. அதனால் சரியான நோக்கத்தோடு நம்ம ஜெபித்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி கேட்டு இந்த நாளில் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குமானால் நீங்கள் ஜெபித்து ஆண்டவர்கிட்ட கேட்டு விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்காக யாவை செய்து முடிக்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.